இப்போது அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் சாப்பிட்ற உணவு குவாலிட்டியாக டைஜஸ்ட் ஆகலை. இப்போ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா காரணங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கும் தெரிஞ்சும் அதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. இரவு நேரத்துலையும் ஒரு 10 மணிலேருந்து இரவு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் கட்டாயமாக ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். இது இல்லாமல் இதுக்கு மேலே இன்னொரு மாஸ்டரான விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் இன்னைக்கு நம்ம எதை பற்றி ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ். சார் அனைவருக்கும் வணக்கம். டயபெட்டிக்ங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட் தான், பேச வேண்டிய சப்ஜெக்ட் தான் இது. இப்போது அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிக்கை எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் சாப்பிட்ற உணவுலேருந்து கிடைக்குது இல்லையா, இது பற்றாக்குறையாக கிடைக்கிறது தான் சுகர் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது நம்ம சாப்பிட்றோம், அது டைஜஸ்ட் ஆகுது, டைஜஸ்ட் ஆகிட்டு அது குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும். அந்த குளுக்கோஸுங்கிறது தான் சுகருங்கிற நேம்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த குளுக்கோஸ் வந்துட்டு உடம்புக்கு தேவையான அளவுக்கு, நமக்கு ஒரு மனிதனுக்கு வந்து என்ன தேவையோ அந்த அளவுக்கு அது கிடச்சிருச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு நார்மல் பர்சனாக வந்து இருக்க முடியும். அதில் வந்து குறைபாடு வரும்போது அது வந்து டயபெட்டிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா இப்போ இதுக்கு மூல காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்கள் சாப்பிட்ற உணவு குவாலிட்டியாக டைஜஸ்ட் ஆகலை. ஸோ குவாலிட்டியாக டைஜஸ்ட் ஆகாததுனால உங்களுக்கு வந்து என்னென்னா அப்சார்ப்ஷனில் பிரச்சனை வருது. அப்சார்ப்ஷன்னா அதனுடைய சத்துக்களை உறிஞ்சி எடுக்கிறது. இதுதான் வந்து உங்களுக்கு பிளட்டாக கன்வெர்ட் ஆகும். அப்போது அதில் பிரச்சனை வரும்போது உங்களுக்கு என்டையர் பாடியிலே வந்து பிரச்சனை வந்துடும். ஏன் அப்படின்னா இந்த உடல் உறுப்புகள் எல்லாமே, உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அதுக்கு தேவையான உணவை வந்து எங்கேருந்து எடுக்கும் அப்படின்னா இந்த இரைப்பையிலேருந்து தான் எடுக்கும். இரைப்பையில் தான் நம்ம சாப்பிட்ற உணவு போகுது, அங்கே தான் அது வந்து டைஜஸ்ட் ஆகுது. அங்கே டைஜஸ்ட் ஆகிட்டு அங்கேருந்து தான் சத்துக்கள் வந்து உடம்பு முழுக்க வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது அக்குபஞ்சரில் எப்படி இதை நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். அக்குபஞ்சரை பொறுத்த வரைக்கும் இதை வந்து பெரிய டிசீஸ் மாதிரி நம்ம பார்க்கல. இது வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான விஷயமாக தான் பார்க்குறோம். இதை எப்படி வந்து நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லுவோம், பேஷண்ட்டுக்கு இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இப்போது ஒரு பேஷண்ட் வந்துட்டு நான் வந்து டயபெட்டிக்காக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட்லாம் கொண்டு வராங்க, டெஸ்ட் ரிப்போர்ட்லாம் கொண்டு வராங்க. பிஃபோர் ஃபுட்டு ஃபாஸ்டிங்கில் வந்து இவ்வளோ இருக்குது, ஆஃப்டர் ஃபுட் வந்து ஒரு 300க்கு மேலே இருக்குது, அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது சும்மா ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இது நம்பர்ஸ் வந்து எவ்வளோ நாள் இருக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது எதனால் அவங்க டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, உடம்புல சில உபாதைகள் வந்திருக்கும். அந்த உபாதைகளில் ஒரு சில விஷயம் நான் சொல்கிறேன். என்ன உபாதைகள் இருக்கலாம் அப்படின்னா, முதல் விஷயம், டயபெட்டிக் வந்தவங்க ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ரெண்டாவது விஷயம், அடிக்கடி யூரின் போவாங்க, அடிக்கடி பசி இருக்கும். அதாவது அகோர பசின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி பசி இருக்கும். தூக்கம் சரியாக இருக்காது, நைட்டில் குறிப்பாக அடிக்கடி வியர்க்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டயபெட்டிக்காக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். நம்ம எப்படி இதை நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னா, அக்குபஞ்சர் கான்செப்டில் எப்படி ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சிம்டம்ஸை மட்டும் எடுத்துக்குவோம். நம்பர்ஸ் வந்து இருக்கட்டும் ஒரு பக்கம், நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அந்த நம்பர்ஸ் இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம செய்ய போகிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்குது. சில பேர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு சிம்டமே இருக்காது. இந்த மாதிரியும் வந்திருக்காங்க நிறைய பேர். ஆனால் நம்மக்கிட்ட வரவங்க பெரும்பாலானவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து கிரானிக் பேஷண்ட்டாக தான் வருவாங்க. எப்படியும் ஒரு 5 to 10 years அந்த ரேஞ்சில் இருக்கவங்க தான் அதிகமாக வருவாங்க. ஏற்கனவே டயபெட்டிக் வந்து 5 yearsக்கு மேலே ஆனவங்க, 10 years 20 years அந்த மாதிரி ரொம்ப கிரானிக்காக இருக்கவங்க தான் வருவாங்க. குறிப்பாக நம்ம பண்ண போகிறது, அதாவது ஏற்கனவே நம்ம வந்து பஞ்சபூதத்தை பற்றி பேசியிருப்போம். அதில் இருக்கக்கூடிய நிலம் மூலகம், அதாவது எர்த் எலமெண்ட்டு. இந்த எர்த் எலமெண்ட்டில் தான் ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டொமக் இருக்கும். இரைப்பையும் ஸ்ப்ளீனும், இது ரெண்டும் வந்து ஒரு ஜோடியாக வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம போடுற உணவு நேராக இரைப்பைக்கு போகுது, அங்கே தான் அது வந்து டைஜஸ்ட் ஆகுது. டைஜஸ்ட் ஆகிட்டு முதல் கட்டத்தில் ஸ்ப்ளீன் வந்து அங்கேருந்து அந்த சத்துக்களை எடுத்து உடம்பு முழுக்க வந்து அனுப்பிச்சி விடுது. இது வந்து அக்குபஞ்சரோட கான்செப்டில் இப்படி இருக்குது. ஸோ அப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறது எர்த் எலமெண்ட்டுக்கு மட்டும்தான் பண்ண போகிறோம். ஸ்டமக்கும் ஸ்ப்ளீனும் மட்டும்தான் ட்ரீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ட்ரீட் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகிடுச்சு அப்படின்னாலே எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக்கப் ஆகிடும்.
இது வந்து பிரச்சனை வந்தவங்களுக்கு. சரி, எப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்க இல்லையா? இப்போ இது ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, காரணங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் தெரிஞ்சும் அதை யாரும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. என்ன அப்படின்னா, முதல் விஷயம் ஃபுட்டு தான். நம்ம இப்போ சாப்பிட்ற ஃபுட்டு எப்படின்னா, நம்ம தேவைக்கு அதிகமாக சாப்பிட்றோம். ஏன்னா இதுக்கும் ஒரு 50 இயர்ஸுக்கு முன்னாடி போனீங்க அப்படின்னா, அப்போ இருந்த மக்களுக்கு வந்து உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. உணவு வந்து குறைவாக தான் கிடைச்சது. ஸோ குவாலிட்டியான உணவோ இல்லை தேவைக்கான உணவோ கிடைக்கிறதே வந்து குறைவாக தான் இருந்தது. நம்ம ஜென்ரலாக எடுத்துக்கிற உணவு நம்மளுடைய தேவைக்கு அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து தேவைக்கு அதிகமான உணவு எடுக்கும்போது அதுக்குண்டான உடல் உழைப்பு இல்லாத போது டைஜஷனில் பிரச்சனை வந்து முதல்ல ஆரம்பிக்கும், சின்னதாக ஆரம்பிக்கும். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மனிதனுடைய உடலில் வந்து அசைவுகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒருத்தரும் 1 மணி நேரமாவது உடல் அசைவுகள் பண்ணணும். அதாவது எக்ஸசைஸ் அதிகமாக வராது. உடல் உழைப்பு கரெக்டாக இருந்து அதுக்கு தகுந்த உணவு எடுக்கும்போது அப்போ இந்த பிரச்சனை வந்து அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு. உடல் உழைப்பு அதிகமாக இல்லாத ஒருத்தர் உணவு வந்து தேவைக்கு அதிகமாக, அளவுக்கு அதிகமாக அவர் வந்து எடுத்துக்கும் போது அப்போது உணவு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுல உங்களுக்கு முதல்ல பிரச்சனை வந்துடும். இதுதான் முதல் படி. இதை நீங்கள் கண்டிப்பாக ஒரு கவனம் அதில் வைக்கணும். நம்ம வந்து தேவையான அளவு தான் சாப்பிட்றோமா அப்படிங்கிறதுல முதல்ல நீங்கள் ஒரு கவனம் வைக்கணும். இது வந்து முதல். இரண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல் உழைப்பு. அப்படி உடல் உழைப்பு இல்லாத ஒர்க்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை ஏசி ரூம்லேயே உட்காந்து ஒர்க் பண்ணுறவராக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்க தனியாக நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சுக்கணும். தினமும் 1 மணி நேரமாவது ஒதுக்கி உடம்புக்கு நல்ல ஒரு பயிற்சி கொடுத்துடணும். இது ரெண்டாவது. மூணாவது விஷயம், நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஓய்வு தேவை. அப்போது இந்த ஓய்வு நீங்கள் எடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, பாடி வந்து எல்லாமே வந்து ரீசெட் ஆகும். கரெக்டாக நீங்கள் சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகிட்டு உடம்பு ஃபுல்லுக்கும் பரவிட்டு மிச்சம் இருக்கிறத ஒரு இடத்துல சேமித்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து எடுத்து கொடுத்துரும். அப்போது நமக்கு வந்து ஓய்வு தேவை. இந்த ஓய்வு எப்போ எடுக்கணும் அதுக்கும் ஒரு கணக்கு இருக்குது. எப்போ ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளாக தெரியணும் அப்படின்னா, இரவு நேரத்துலையும் ஒரு 10 மணிலேருந்து இரவு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் கட்டாயமாக ஓய்வு எடுக்க வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணுற தவறுகள்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் நைட்டு 10 மணிக்கு மேலே சாப்பிட்டாலே அது தவறுன்னு தான் வந்து அக்குபஞ்சர் மருத்துவம் சொல்லுது. ஏன் அப்படின்னா, அந்த நேரம் வந்து உணவை ஜீரணிக்கிறதுக்கு தகுதி இல்லாத நேரம். அந்த நேரத்தில் ஏன்னா வெளியில் இருக்கிற அட்மாஸ்பியரில் இருக்கிற வெப்பம் வந்து குறைவாக இருக்கும். அதனால் உடம்பும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். எல்லோரும் சொன்னது போல் அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்துலையும். ஸோ வெளியில் என்ன கிளைமேட்டோ அதை தான் உடம்புக்கும் இருக்கும். அப்படின்னா அப்போ வெளியில் வந்து சில்லுன்னு இருக்கும்போது, இரவு நேரத்தில் இருக்கும்போது நீங்கள் உணவு எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 8 மணிக்குள்ளே சாப்பிட்டுட்டிங்கன்னா பெட்டர். இரவு நான் சொல்கிறேன். பகலில் நீங்கள் எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு கட்டாயம் பசி இருக்கணும். பசி இருந்து சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா அது நிச்சயமாகவே உங்களுக்கு நல்லாவே வந்து ஜீரணம் ஆகிடும். இந்த பசிக்காமல் நேரம் பார்த்து சில பேர் சாப்பிடுவாங்க. கரெக்டாக 1 மணி, சாயங்காலம் வந்து 8 மணி, காலைல 9 மணி, இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்லாம். பட் அந்த நேரத்தில் உங்களுக்கு பசிச்சுருந்தால் நீங்கள் சாப்பிடலாம். ஒரு நாள் அப்போ வந்து பசி இல்லை, ஒரு வேளை உங்களுக்கு பசி இல்லைன்னா அந்த வேளை உணவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அப்படி ஸ்கிப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து தன்னாலே சரி செஞ்சுக்கும். அப்போவே சரி பண்ணிக்கும். இது பெரிய பிரச்சனையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ 3 விஷயம். ஒன்று உணவு, அடுத்து உழைப்பு, இன்னொன்று ஓய்வு. அதுலேயும் ஓய்வு அப்படிங்கும்போது அதை தூக்கம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தூக்கமும் ஆழ்ந்த தூக்கமாக இருந்தால் ரொம்ப நல்லது. இந்த 3 விஷயம் வந்து ப்ரைமரியான விஷயம். இது இல்லாமல் இதுக்கு மேலே இன்னொரு மாஸ்டரான விஷயம் இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா மனநிலை. ஸோ மனநிலைங்கிறது டயபெட்டிக்கு மட்டும் இல்லை, எல்லா வியாதிகளுக்குமே ஒரு முக்கியமான மூல காரணம். அப்போ மனநிலை சரியில்லைன்னு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதில் வர எமோஷன்ஸ், கோபமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம், அளவுக்கு அதிகமான சந்தோஷமாக இருக்கலாம், அது கூட பாதிக்கும் உடம்பை. இந்த மாதிரி உங்களுடைய எமோஷன்ஸ் வந்து பேலன்ஸாக இல்லாதப்போ இது உடல்நிலையை பாதிக்கும். இது உடல்நிலையை பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஜீரண சக்தியை பாதிக்கும். ஜீரண சக்தியை பாதிச்சதுன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து நீங்கள் சாப்பிட்ற உணவுல இருந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. அப்போ நீங்கள் சாப்பிட்ற உணவு பெரும்பாலும் வேஸ்ட்டாக தான் போகும். இந்த வேஸ்ட்டாக போகிற உணவு தான் அந்த 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 உணவுலேருந்து தயாரிக்கப்படுற குளுக்கோஸ் தான் இந்த ரத்தத்தில் சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து
பிளட் சுகராக வந்து காமிக்கும். அதனால தான் டயபெட்டிக் இருக்கிறவங்க அடிக்கடி யூரின் போவாங்க. ஏன் அப்படின்னா சரியாக அது ஜீரணம் ஆகாதனால, அது உடம்புக்குள்ளே போகாதனால இது உங்களுக்கு வேஸ்ட்டாக வெளியில் போய்கிட்டே இருக்கும். அப்போ அடிக்கடி யூரின் போகும், மறுபடியும் தாகம் அடிக்கும், மறுபடியும் உங்களுக்கு பசிக்கும், சாப்பிடுவீங்க, பட் எனர்ஜியே இருக்காது பாடியில். என்ன அடிப்படையான விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, ஜீரண சக்தி குறையுது, ஜீரண சக்தியை சரி பண்ணணும். அக்குபஞ்சர் மருத்துவத்தில் ரொம்ப எளிமையாக இதை சரி பண்ண முடியும்.